சீரியல் ஆக்ட்ரஸான ரித்திகா ஒரு ஹாப்பியான நியூஸை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ரித்திகா பாக்கியலட்சுமி சீரியல் மூலமாக தான் பிரபலமாயிருந்தாங்க. முன்னாடி குக் வித் கோமாளி ஷோவில் பாலா கூட சேர்ந்து செம்மையாக ஃபன் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட காம்போ பலருக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ தொடர்ந்து விஜய் டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸில் அவங்க கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும் போதே அவங்களோட ரொம்ப நாள் லவ்வரான வினோ அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிட்டாங்க. இவங்களோட மேரேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியில் ரொம்பவே சிம்பிளாக நடந்துருந்துச்சு. மேரேஜ்க்கு அப்புறமா அவங்க பர்சனல் விஷயத்தை எதையுமே சோஷியல் மீடியாவில் பேசாமல் தான் இருந்தாங்க. மேலும் அவங்களோட லவ்வரை மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா பாக்கியலட்சுமி சீரியல்லேருந்து அவங்க விலகிட்டாங்க. பாக்கியலட்சுமி சீரியலில் ரித்திகாவோட கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டைமில் தான் அவங்க சீரியலை விட்டு விலகிட்டாங்க. அவங்க எதுக்காக சீரியலை விட்டு விலகினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட கொஸ்டின்ஸை கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் ரித்திகா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் லவ்வரை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், என் லைஃப்பை இதுக்கப்புறம் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன், சின்னதாக ஒரு பிரேக்கை நான் எடுத்துக்கிறேன், திரும்ப அவங்கள சீக்கிரமாகவே சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க சொன்ன இந்த குட் நியூஸை கேட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பலருமே இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க.